ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ். நம்ம குரூப் 2 குரூப் 4க்கான தமிழ் அதுக்கான முக்கியமான வினாக்களை வந்து நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மரபு தொடரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 இது வந்து எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா, பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இப்போ அதோட பொருள் வந்து நம்ம அர்த்தத்தோடு படித்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரிலாம் வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து படிச்சிருந்தா நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அந்த டைமில் வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் அது கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லோரும் படிச்சிருப்பாங்க. இனிமேல் வந்து அதை விட அட்வான்ஸ் மாடலில் அவங்க போவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த மரபு தொடருக்கான பொருள் மட்டும் தெரிஞ்சால் போதாது, கொஞ்சம் அர்த்தமும் தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அட்வான்ஸ் மாடலில் கேட்கும்போது நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லியும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். குரங்கு பிடி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பிடிவாதம் அப்படிங்கிற பொருள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிவாதத்துக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா அடம் பிடிக்கிறது. ஒரு செயல் வந்து எனக்கு வேணும், ஒரு பொருள் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி குழந்தைங்க அடம் பிடிப்பாங்களே, அந்த மாதிரி அடம் பிடிக்கிறது. நார்மலாக இது எதுக்காக இது குரங்கு பிடின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா, குரங்கு வந்து நம்மளோட பொருளை எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? சில நேரம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னதான் அதை தந்திரி கீழே போட்டு கத்துனாலும் அது தரமாட்டத்தை அடம் பிடிக்கும். நம்ம புடுங்கினா கூட தராது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல குரங்கு பிடிக்கு வந்து பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துச்சு. இதுக்கு விடாப்பிடி அப்படிங்கிற இன்னொரு மீனிங்கும் கூட வரும். சரிங்களா, ஓகே. சரி, இந்த இதில் மெயினாக அடம்பிடித்தல் அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். சரிங்களா, அப்போ குரங்கு பிடி அப்படின்னா அடம்பிடிக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா, பிடிவாதம்ங்கிறது பொருள், அடம்பிடித்தல் அப்படிங்கிறது உள்ள பொருள். சரிங்களா, சரி, ஓகே. அடுத்து ஆறல் பீறல் இப்படின்னா என்ன? பயனற்றது அப்படிங்கிறதான் பொருள். இது வந்து நம்ம பழமொழி பொருளறிதலில் கூட ஒரு பழமொழி பார்த்துருப்போம். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது என்ன அர்த்தம்? ஒரு செயலை உரிய நேரத்தில் செய்யவில்லை என்றால் அதன் பயன் குறையும் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றது. ஏன் அப்படின்னா ஆறல் பீறல் வந்து ஒரு செயலை வந்து முறையற்ற விதத்துல அறகுறையா செய்யறது. சரிங்களா, ஒரு செயலை முறையற்ற இதுல அறகுறையா செஞ்சு வச்சிடுறது, அது யாருக்குமே பயன்படாமல் போயிடும். சரிங்களா, ஸோ அதான் என்னது ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றது. இன்னும் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆறல் அப்படின்னா ஆறு ரிவர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கோணல் மானலாக வளைஞ்சு போகுமா? ஸோ நம்ம செய்கிற செயல் வந்து கோணல் மானலாக இருந்துட்டு அப்படின்னா என்ன ஆயிரும்? அது பயன்படாது. சரிங்களா, அதே மாதிரி பீறல் அப்படின்னா செதஞ்சிடுறது. நம்ம செஞ்ச செயல் வந்து கோணல் மானலாக இருக்கும், செஞ்சு வச்சிருக்கோம், அது போக கொலாப்ஸ் பண்ணிட்டோம், செதைச்சிட்டோம் அப்படின்னா அது யாருக்குமே பயன் இல்லாமல் போயிடும். அதான் அது பயனற்றது. சரிங்களா, அதான் ஆறல் பீறல்னா பயனற்றது. ஓகே. அடுத்து மூணாவது வந்து உட்கிடக்கை. உட்கிடக்கை அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கருத்து. சரி, ஓகே. இது வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஆனால் அதை டைரெக்டாக கன்வே பண்ணாமல் வேற ஒரு வார்த்தையை வச்சு அது உள்ள கருத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேசுகிறோம். அதானது உட்கிடக்கை. சொல்ல வேண்டிய கருத்தை வந்து உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து சும்மா வேற ஏதோ பேசுகிற மாதிரி பேசுகிறோம், அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுல நம்ம பேசுகிறோம். அப்போ உட்கிடையாக பேசுறது. ஸோ உட்கிடக்கை அப்படிங்கிறது உட்கருத்தோட பேசுறது. சரிங்களா, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது அதை உள்ள அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அதுதான் என்னது உட்கிடக்கையாக பேசுறது. சரியா, சரி, ஓகே. அடுத்து கையோட்டம் அப்படின்னா என்னது? செல்வ நிலை. பொருள் வந்து செல்வ நிலை. இது நம்ம எப்படி பயன்படுத்தோம் அப்படின்னா, அவன் கையில் பணம் பொருளுது பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தர் கையில் வந்து அதிகமாக அவர் செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு என்னப்பா அவன் கையில் பணம் பொருளுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் அது கையோட்டம். அந்த பொருளுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கையோட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா, ஸோ கையோட்டம் அப்படின்னா செல்வ நிலை, அதாவது பொருளாதார வளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சரி, ஓகே. அடுத்து கட்டா கட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து விடாப்பிடி விடாத்தன்மைன்னு கொடுத்துருக்கோமா? இங்கேயுமே என்னதுதான் பிடிவாதம் தான். சரிங்களா, அங்கே எப்படி பிடிவாதம் பொருள் கொடுத்துட்டு விடாப்பிடி எக்ஸ்ட்ரா சாத்தணும், அதே மாதிரி இங்கே விடாப்பிடி விடாத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பிடிவாதம் தான். என்ன பிடிவாதம் அப்படின்னா இந்த ஒரு செயலை நான் செய்யறதுல வந்து உறுதியா இருக்கிறது. சரிங்களா, இந்த செயலை நான் செஞ்சு முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்குது. அதாவது வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு நிக்க சொல்லணும் தெரியுமா? அந்த மாதிரி கட்டா கட்டினா அது. சரிங்களா, இப்போ இந்த பொருள்லாம் நீங்க வந்து படிச்சிட்டீங்க. இது வந்து சிலது வந்து நீங்க பிடிஎஃப் வச்சிருப்பீங்க, மனப்பாடம் பண்ணி படிப்பீங்க. எக்ஸாம்ல வந்து டைரக்டா எப்படி கேட்பாங்களா அப்படின்னா லாஸ்ட் டைம் டைரக்டா கேட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து எதிர்பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இனிமேல் வந்து இந்த அர்த்தங்கள் பொருளோட சேர்த்து அட்வான்ஸ் மாடலில் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் படிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட 26 ரூபீஸ் குரூப் 2 டெஸ்ட் பேஜ் இருக்குது. சரிங்களா,
அது வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ 23ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் லேட்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். அது வந்து நம்ம பிடிஎஃபாக தான் கொடுப்போம் டெஸ்ட் பேட்ச் குரூப் டெலகிராமில். ஸோ நீங்கள் எப்போனாலும் பார்த்து படிச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து பயோவில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட அந்த ஃபுல் ஷெட்யூல் பிடிஎஃப் அதில் இருக்கும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. வேறு எந்த டவுட்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.